Hi Jaga, how are you? நான் fine. ஏட்டையா மூஞ்சி எவ்வளோ கொடூரமாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுடைய புது வீட்டில் தான் இருக்கோம். நேற்று கிட்டத்தட்ட நாங்கள் சொல்லப்போனால் எல்லோரும் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அதுக்குன்னு ஆளுங்களை வச்சு ஏற்றுவாங்க இல்லையா. நானும் இவர் மட்டும் தான். நான் சொல்லிட்டேன், யாரையாச்சும் வச்சு கூட பண்ணுப்பா, நானும் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரே தாங்க வந்துட்டு கடைக்கான திங்ஸ் எல்லாமே வந்து 2 பேரே தான் எல்லாமே ஏற்றணும். இப்போ வீட்டுக்கான திங்ஸுமே நாங்கள் 2 பேர் தான் ஏற்றணும். எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் ஒன்று இருக்குது. 30,000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பீரோ, ஆசைப்பட்டு வாங்கினேன். ராஜாராணி பீரோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பீரோ வாங்கியிருந்தேன். அந்த பீரோவை தாங்க இந்த மேலே ஏற்றும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதாவது அவர் தான் வந்துட்டு ஆட்கள் மொத்தம் 15 பேர் வந்தாங்களாம் அதை கயிறு கட்டி மேலே ஏற்றுறதுக்கு. அந்த பீரோவை இப்போ கீழே இறக்கிறதுக்கு படாத பாடு, அவ்வளோ அவஸ்தையாக இருக்குது. 2 பேர் பாப்பா 3 பேர் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே கொண்டு போனோம். அதுக்கப்புறம் கொண்டு போக முடியல. வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஏசி மாற்றுக்கு வருவார் இல்லையா, அவங்கள 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரை வச்சு தான் வந்துட்டு அதுக்கு மேலே ஏற்றி வச்சுருக்கோம். சரிங்கக்கா, திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களான்னு கேட்பீங்க. இன்னும் எடுக்கலையே. நேற்று நைட்டு இங்கே நாங்கள் தூங்கினோன்னா ஏசி என்னப்பா என்னது ஏதோ குருவி நினைக்கிறேன். குருவியோட ஐ அது இங்கெல்லாம் வந்துச்சு. தண்ணி இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ, தண்ணி வர மாட்டேதுப்பா. புலியோட ஆகி நீயே போய் தேய். தண்ணி ஸ்லோவாக வருது, அது என்னன்னு சொல்லி கேட்டுருங்க. எந்த ஒரு பாத்ரூமில் மட்டும்தான் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருது. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்களா, துணியெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டோம். இதெல்லாம் நாங்கள் கார்லேயே கொண்டு வந்துட்டோம். இப்போ மணி வந்து இந்த பார்த்திங்களா 6 மணி. எல்லாம் தூங்கிட்டுருக்காங்களா, இங்கே பாருங்கள், பாப்பா தம்பி எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் டைம் என்னக்கா 6 மணி தானேக்கா ஆகுது, மெதுவாக எழுந்திரிக்கிட்டோன்னு சொல்லிட்டு. 6 மணிலாம் இல்லை, 1 மணி. நாங்களே இப்போ தான் எழுந்திரிச்சோன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ டயர்டில் நாங்கள் தூங்கிட்டோம். இவங்க என்ன பண்ணாங்களாம் தூங்குறதுக்கு. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பால்கனி தாங்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வெளிச்சம். இதுதான் நம்மளுடைய மெயின் டோரை இன்னும் ஓப்பனே பண்ணலை. இதை ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணணும்னு கற்றுக்கணும் மாட்டிருக்கு. எப்படி ஓப்பன் பண்ணுறது? இது சாவி இது இருக்கா? சாவி எங்கேயும் எங்கே கேட்குறாரு. கார் சாவி எங்கே வச்சேன்னு நீ தாயா கார் ஓட்டுற, நீ தாயா சொல்லணும். ஆனால் வந்து திங்ஸ் என்ன அங்கேருந்து அதிகமாக எடுக்கலைங்க. பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ரூமில் பாருங்கள், அன்றைக்கி வச்சுது அது அப்படியே இருக்குது. பாத்திரம்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வந்து சமைக்கிறதுக்காக அன்றைக்கி கொண்டு வந்து வச்சுருந்தோம். ஓ அந்த பக்கம் பார்த்துக்கோங்க. இங்கேயும் ஒரு வீடு இருக்கும், இங்கே இதுதான் நம்ம வீடு. இங்கே எப்படி இந்த ராஜாராணி பீரோவை நான் கொண்டு வந்து உள்ளே சேர்க்க போகிறன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வழியாக தான். இது சும்மா வந்து ஸ்க்ரூ டைப் தான். நம்ம அப்படியே வந்து கயிறு கட்டி எடுத்தாலே போதும், இல்லை இருக்கிற மாதிரி தான் நடமா வரும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது.
உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோ பெரிய பீரோ. நேற்று இங்கே வந்து ஏசியை ஃபிட் பண்ணிட்டோங்க. அதனால் நைட் தூக்கம் ஃபுல்லு இங்கே தான். பார்த்திங்கன்னா சுத்தமாகவே எந்திரிக்கவே முடியல. ஆனால் தலை வந்து எந்த பக்கம் வச்சு படுக்குன்னு தெரியாமல் ஏசியை மாட்டினது பார்த்திங்கன்னா எங்கள் தலைக்கு மேலே எங்கே வச்சு படுத்துருக்கோம். காற்று எங்கே வரும்? இப்போ தான் எந்திரிக்கிறாங்க. கை இப்போ தான் அசையுது. இன்னும் எந்திரிக்கல. 2 பேரும் தூங்கிட்டுருக்காங்க. அதனால் வந்து இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். சமைக்கணும். இதுக்கு முதல்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே போட்டால் கூட நம்ம இதுவாக கூட வேலையை பார்ப்போம். இப்போ அங்கே போய் வேலையை பார்க்குறதா இங்கே வேலை பார்க்குறதானே தெரியல. அப்படியே அவ்வளோ டயர்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், எனக்கு கண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், பிளிங்க் ஆகிட்டு இருக்குது கண்ணெல்லாம். எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு வருவாங்க. 11 மணி 12 மணி சொல்லுவாங்க. அப்புறம் 1 மணி ஆகும், 2 மணி ஆகும். வெயிட் பண்ணி நானே அதை கழுவிடுவேன் ஒவ்வொரு நேரம். அதுக்கப்புறம் வருவாங்க. நானே பண்ணியிருப்பேன்லம்மா, நீ ஏம்மா பண்ணுறேன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வாட்டுக்கு ஸ்லோவாக வேலையை பார்த்துட்டு 6 மணி 7 மணி கூட வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. நானும் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், அம்மா கொஞ்சம் காலையில் சீக்கிரம் வாங்க, பசங்களுக்கு ஸ்கூல் டைம்லாம் என்னால் முடியல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு அத்தனை டைம் கேட்பேன். அந்த அம்மா வந்து வரேன், இல்லைப்பா நீ எவ்வளோ கொடுத்தாலும் நான் காலைல மட்டும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா அப்புறம் நான் ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து நான் எது செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போது வந்து இந்த அம்மா வந்துட்டு கேட்டாங்க, ஏன் ஜகா நான் வந்து வேலை செய்து பிடிக்கலையான்னு கேட்பாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு பசங்க இருக்காங்க, காலைல எழுந்துச்சு அவங்களுக்கு கிளப்பணும், எனக்கு வேலைகள்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக காலைல வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க வந்து அதுக்கப்புறம் நான் நிறுத்திட்டேன். இல்லைம்மா நானே பார்த்துக்கலான்ட்டு இருக்கேங்கம்மா, வேண்டாம் அப்படின்னு சொல்லி நானே வந்துட்டு சொல்லிட்டேன். அப்போ வந்து அவங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே வந்து அவங்க வெறும் பாத்திரம் மட்டும் கழுவி வச்சுட்டு போவாங்கன்ட்டுருக்கு. அவங்கக்கிட்ட 2000 வாங்கிட்டு இருந்திருக்காங்க சேலரி. நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் 8000 ரூபாய் கொடுத்தேன் அவங்களுக்கு. என்ன ரீசன்னா, நம்ம என்ன வேலை சொன்னாலும் செய்வாங்க, அதனால் கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அம்மா வந்துட்டு வேலையை விட்டு இல்லைம்மா தப்பாக எடுத்துக்காதீங்க, இது உங்கள் பொண்ணு வீடு மாதிரி, நீங்கள் எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம் போகலாம், பட் நீங்கள் வேலைக்காக இப்போதைக்கு வேண்டாம்மா, ஏன்னா எனக்கு காலையில் தான் வேலைக்கு வேணும், காலையிலேருந்து மதியம் வரைக்கும் வீடு கூட்டாமல் வச்சுருக்கேன், ஒரு வேலை கூட போனால் கூட நீங்கள் வந்து தொடச்சி விட்டாதான் வேலைக்கும் போடுற மாதிரி இருக்குது, சரி நானே செய்யலான்னா அப்புறம் அவர் நீ எதுக்கு அப்புறம் சம்பளம் கொடுக்குறேன். அப்படிலாம் அப்போ கொஞ்சம் அந்த பக்கம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அந்த அம்மா வந்து சரி ஜகா சொல்லிட்டு அந்த மாதம் சேலரி மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க. போனவங்க கொஞ்ச நாள் கழித்து வந்தாங்க. அவங்கள பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வந்தாங்கன்னா அவங்களே வந்துட்டு வேலைக்காக வரல, என்னை பார்க்கணுன்னு வருவாங்க. வந்துட்டு ஜகா ஏதாவது வேலை இருக்கிற ஜகா அதை செய்யட்டுமான்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எதாவது காஃபி வேணுமான்னு கேட்பேன். போட்டு குடிச்சிடலாம், நீங்களே போங்க ஃப்ரிட்ஜில் பால் இருக்க எடுத்து போய் டீ போடுங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேணும் போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவேன். வருவாங்க, காஃபி போட்டு கொடுத்துட்டு அந்த பாத்திரத்தில் கழுவி வச்சுட்டு ஜகா மேலே துணி இருக்க ஜகா துவச்சி போட்டா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா எல்லாமே முடிஞ்சுமா அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து அவங்க வாரத்தில் ஒரு நாள் எப்போயாவது ஒரு டைம் வரும்போதெல்லாம் நாங்களும் செலவுக்கு ஒரு 200 ரூபா அந்த கொடுத்து விடுவேன். அப்புறம் ஒரு நாள் வந்து வந்தப்போ தான் நாங்கள் அப்போ தான் வீடு மாற்றுற டைமாக, அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்தாங்க. எனக்கு அன்றைக்கி யாராச்சும் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நாங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் அவ்வளோ சேலை வந்து நான் மிஷினில் துணியெல்லாம் போடுவேன், ஒயிட் துணியெல்லாம் மிஷினில் தான், எல்லாமே மிஷினில் தான் போடுவேன். என்னோடய புது துணி மட்டும் தான் மிஷினில் போட மாட்டேன். ஏன்னா அதில் சப்போஸ் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இதாகிடும்னு சொல்லிட்டு மிஷினில் போட மாட்டேன். அந்த மாதிரி வந்து அந்த அம்மா வந்தாங்க. அன்றைக்கி அவங்க எனக்கு அவ்வளோ தூரம் வேலை பார்த்தாங்க. அப்படி அந்த அம்மா வந்து அதுக்கப்புறம் வந்து ஜகா நான் காலையிலே வரேன், உனக்கு என்ன டைம் வரணும்னு சொல்லி நான் இருக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலையே இல்லை அந்த அம்மாவுக்கு. எப்போயா நான் சொல்லிட்டேன், நீங்கள் எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வாங்க,
எப்போ வேணாலும் வாங்க, அங்கே இங்கே போயிட்டுருக்காங்க, டெய்லி கூட வந்து கூட சாப்பிட்டு கூட போங்க அப்படின்ட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 4 நாள் மட்டும் நம்ம வீட்டில் இருந்து நாங்கள் அந்த பொட்டிக்காக நாங்கள் சாரீஸ் எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போனாங்க, திருப்பி வந்தாங்க, திருப்பி போயிட்டாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி நாங்கள் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி, அவங்களுக்கு யாருமே கிடையாது. அவங்க ஊருக்கு மட்டும் போயிட்டு வருவாங்க, ஏதாவதுனா அவங்க தம்பி பிள்ளைங்களுக்கு அப்படின்ற மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க. மற்றபடி இவங்களுக்குன்னு யாருமே கிடையாது. குழந்தைங்களோ ஹஸ்பண்டோ அந்த மாதிரி யாரும் அம்மாவும் இறந்துட்டாங்க. அவங்க அம்மாவுடைய சாமிக்கு வீட்டில் வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லி தான் அவங்க போனாங்க. ஒரு சாரி ஒன்று எடுத்து கொடுத்து விட்டேன், அப்படியே போனாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வரவே இல்லை. அப்புறம் சொன்னாங்க, நான் வந்து கூட அவங்க கூட தங்கரேஜா நான் இருக்கேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஊருக்கு போனோம். அவங்கக்கிட்ட ஃபோன் இருக்குது, பட் சிம்மு கிடையாது. எங்களுடைய நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீ அவங்களா கால் பண்ணால் தான் தெரியும் அவங்களோட அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இப்போ வந்து காய்கறி எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. ஆனால் சமைக்கிறதுக்கு அரிசி பருப்புலாம் இருக்குது, தக்காளி அதெல்லாமே இருக்குது. மேற்கொண்டு இந்த தூவி விடுவோம் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இவர் வேறு நான்வெஜ் கேட்குறாரு. இன்னும் இங்கே வீட்டில் நம்ம வந்து சமையலே பண்ணாமல் இருக்கும்போது சாம்பார் சாதம் தான் வைக்க முடியும். சரி, வெண்டைக்காய் நறுக்கிட்டு இருக்கேன். வெண்டைக்காய் நறுக்கிட்டேன். வெண்டைக்காய் அதை நறுக்கி அப்போ வச்சுட்டு நம்ம 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் தண்ணி இதாகும் கிடையாது. இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த பொட்டிக்கு கடையெல்லாம் பார்த்துட்டு வரும்போது நாங்கள் சரி அப்படியே வீட்டையும் போயெல்லாம் கழுவி விட்டுலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே திங்ஸ் எல்லாமே வாங்கினோம். வீட்டிலே எல்லாமே இருக்குது. இருந்தாலுமே நாங்கள் வந்து ஹார்பிக்லேருந்து லைசாலேருந்து வீடு துடைக்கிறதுக்கு மார்லேருந்து எல்லாமே வந்து மாப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதில் சிலது வந்துட்டு வாய்ஸ் கொடுக்க முடியாமல் இருக்கும். அதனால் வந்து எல்லாமே நான் மியூட் பண்ணிவிட்டு நான் வந்து வாய்ஸ் கொடுத்துருவேன் அதுக்கு. சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா கடை வந்து ஒன்று பக்கத்தில் வந்து ஒரு கடை இருந்துச்சு. சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா அங்கே போய் எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு இருந்தோம். வாங்கிட்டு இருக்கும்போது தான் நமக்கு என்னென்னா ஒரு விஷயம், நமக்கு எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ஒன்று கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கடைக்கு எல்லாமே நிறைய டைம் சொல்லிவிட்டேன். கடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு வெளியே வரோங்க. அந்த அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கே பெரிய போராட்டம். எப்படின்னா நாங்கள் கையில் தான் ஒரு 25,000 50,000 கையில் வச்சுருந்தோம். மொத்தம் வந்து 1.5 லட்ச ரூபா கடைக்கு அட்வான்ஸு. 2 லட்ச ரூபா சொல்லி 2 லட்ச ரூபா சொல்லி 1.5 லட்ச ரூபா கடைக்கு அட்வான்ஸுங்க. பார்த்தீங்கன்னா அதனால் வந்து நம்ம கடைக்கு வந்து நம்ம 1 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு கொடுக்குறோன்னு சொல்லி பேசிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 வந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1 மந்த்துக்குள்ளே கொடுத்துருவோம் தான் பேசியிருந்தோம். அவங்க அதுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. திருப்பி என்ன பண்ணோன்னா அங்கேருந்து பக்கத்தில் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நேரம் நின்று பார்க்குறேன் ஒரு கடை ஒன்று அப்போ காலியாக இருக்குது. அதாவது ஒரு விஷயம் கிடைச்சதுக்கப்புறம் தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கடை பார்த்திங்கன்னா அங்கே இருந்துச்சு. அப்போ சரி வேணாப்பா, நமக்கு வந்துச்சு, திருப்பி மனசு வந்து அங்கேயும் போகக்கூடாது, நமக்கு இதுதான் நமக்கு கடவுள் கொடுத்த கடை, பேசாமல் அந்த கடையை வச்சுட்டு வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு வெளுத்து போடுவேன். நீங்கள் முழிக்கிற மொழியே சரியில்லை. நான் அப்படி சொல்கிறத வச்சுட்டு அவர் வேறு மாதிரி யோசிச்சுட்ருக்காருங்க. பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மாப்பு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளூவாக தான் வாங்கிட்டு இருந்தோம். ஒரு சிலது மட்டும் ப்ளூ கலர் கிடச்சிருக்காது. திருப்பி அங்கேருந்து வாங்கிட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணும்போது அந்த வாய்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் நம்மளுடைய வசந்த மாளிகை. இந்த வீடு தான் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். எப்பவுமே லேடிஸ்லாம் வந்த உடனே எங்கே போவோம்? பாத்ரூம். வெளுத்து போடுவேன். இது சாமி ரூம். இதுதாங்க பிடிச்ச இடம். நம்மளுடைய கிச்சன் இதுதான். நான் எப்பயுமே கிச்சன் ரூம் எப்படிக்கு தான் பார்ப்பேன். ஏன் லைட்டிங் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த கிச்சன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கிச்சன் ரூம் எல்லாம் ஓகே தான். என்ன ஒன்று கழுவுறதான் பண்ணாதான். நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அதுக்கு நான் வேலையாகாது. உனக்கு பிடிச்ச ஃபுல்லாக நீ இன்னைக்கு கழுவுற, நான் ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இது வந்து சாமி ரூம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இங்கே ஒரு ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். இங்கே வந்து மீஷோவில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வாங்கி வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஐயோ தண்ணி, மழை தண்ணி வந்து
இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக இந்த இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு பால்கனி மாதிரி தெரியுதுங்களா? இது வந்து குழந்தைங்க எதுவும் இருந்தாங்கன்னா எட்டி பார்க்கறதுக்கு இந்த கிரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்ல வெளிச்சமாக இருக்குல்ல வீடு. இதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது. அங்கேயே ஆள் வந்துட்டாங்க போகிறதுக்கு. அட்வான்ஸ் கொடுத்து தான் சொன்னாங்க. எனக்கு என்னன்னா இது இப்படி ஆப்போசிட் இது அவங்க வீடு, இது நம்ம வீடு. தெரியுதுங்களா? இதுதான் நம்ம வீடு. இப்படி வந்ததுமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான். இதுதான் ஹால்லே பார்த்தீங்கன்னா செல்ஃப் நிறையா கொடுத்துருக்காங்கப்பா. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் செல்ஃபே இருக்காது. இதுதான் பாத்ரூம். இது வந்து வெஸ்டர்ன் கிடையாது, இது வந்து உங்களுக்கு இந்தியன் டாய்லெட். பார்த்தீங்கன்னா லைட் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசு தான். பாத்ரூம் உள்ள இருக்கிறதா இருக்கும். இங்கே ஒரு வாஷ் பேஷன் கூட கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கண்ணாடி கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குது. கக்கா போகிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெட்ரூம். இதில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று நான் காட்டிடுறேன். இந்த ஒரு இது வந்து ஒரு பெட்ரூம் தான். எனக்கு இங்கே பாருங்களேன், இந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே இங்கே வந்து ஒரு செல்ஃப் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, சுவிட்ச் போர்டெலாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? அது புதுசாக எப்படி கூட எல்லா வீட்லையும் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சில வீட்டில் ஸ்லாப்பே கொடுக்க மாட்டாங்க தெரியுங்களா? சும்மா ஒரு ரூம் ஒன்று கட்டி விட்ருவாங்க. நீங்கள் பாருங்க, நான் நல்லா வீடு கட்டி யாருக்காச்சும் வாடகை கட்ட வச்சுக்கோங்களேன், அவங்க வீடு ஃபுல்லாக செல்ஃபாக கொடுப்பேன். குருவி பாருங்களேன், இந்த வீட்டில் அழகாக கூடு கட்டுச்சு. கண்ணாடியை திறந்து விட்டாங்க, போயிடுச்சு. அது ஒரு மரமாக தான் கட்டு அப்படிமே கூடு. இது எப்படி வராது? வேற எங்கேயும் கட்டாது. இங்கே தான் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது 2 குருவி உட்காந்துட்டு இருந்துச்சு இந்த வீட்டில். இந்த குருவி கட்டில் இது ஒரு பெட்ரூமா? இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது, காட்டுறேன். ஆனால் இங்கே வந்து நமக்கு 2 ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? அது மாதிரி பாருங்க, இங்கேயும் நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய ஒரு எனக்கு இந்த லைட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. மைல்டாக லைட்டிங் சொல்கிறேன். இந்த பெயிண்ட் நல்லா இருக்குது. மைல்டான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இது வந்து இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கொடுத்துருக்காங்க, ஷவர் கொடுத்துருக்காங்க. இந்த கையை எடுத்து அந்த பிளக்ல வச்சோம்னா சாக் அடிக்கிற மாதிரி லைன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்கு, தண்ணி வருது. அது கீழே கொடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே கீழே போயிடும். அதுக்கு மேலே பார்க்க வேணாம், போ. இங்கேயும் ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க. துணி எல்லாம் நம்ம இங்கே இப்போ ஒரு பொருள் வாங்கினா அதை எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி காட்டுறோம்ல. இப்போ இது சொல்லி காட்டுறேன். ஏதாவது திட்டி விட்டுற போகிறேன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு பேச தெரியாது. நீங்கள் வேறு பேசுகிறேன் அவங்க வேலையை பார்த்துட்டு. இங்கே வந்து ஜன்னலில் நல்லா கொஞ்சம் வெளிச்சோங்க. நல்லா வந்து வீடு எப்படி சொல்லுதுன்னா, ஒரு வீடு வந்தால் நமக்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே நல்லா வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஒரு ரூம்லேயே பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குது வீடு. லைட்டிங் சூப்பராக இருக்குங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு பக்காவாக இருக்குது. லைட்டே வேணும், பகலில் போடல, நைட்டில் வேணும். இந்த மைல்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பெயிண்டே பாருங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்குது. பார்த்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்த ஒரு பால்கனி போகிற மாதிரி இந்த மாதிரி புதுசு வாங்கினா இவ்வளோ பிரச்சனை. வேஸ்ட்டுங்க அது. வேறு இதில் உள்ள குப்பையே உள்ள இருக்கு. என்ன பண்ண? கூட்டி விடு அப்படியே. அதுக்கு என்ன பண்ணுறது? அது அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படி உதிர்ந்துக்கிட்டு இருக்கோம், அப்புறம் போயிடும். ஏன் கூட்டு நீர் அளப்பா கட்டியிருக்காங்க.
இங்கே வை அம்மோ, அங்கேருந்து கால் இங்கே. இது என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாண்டு. கோழி இறக்க, காது குடை, காது குடை இறக்க வச்சுருக்காங்க. அப்படியா? அப்புறம் அது போடாம நீ என்ன பண்ணுவ? ஓ, பெரிய சார்ஜ் புஷ் மேலே ஏறிதான் வேலை இருப்பாரு, கீழே இருந்து கூட்டுறி. எதுக்கு ஜெகா மேலே ஏறினேன்? எதுக்கு மேலே? எல்லா வீட்டுக்கு போகும்போது எல்லா வீட்டுக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம வீடு மாதிரி தான் பார்த்துக்கணும். இப்போ உள்ள வீடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அங்கே ரொம்ப எல்லாமே ரூம்லாம் குட்டி 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 ரூம் தான் இருந்தது. பத்தவே இல்லை சொல்ல போனால். அதனால தான் நம்ம மேல் வீடு கூட நாங்கள் எடுத்துருந்தோம். எங்களால் மேல் வீடு எடுத்துக்கப்போ சுத்தமாக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. மேலே என் கீழே நடந்துக்கிட்டே நான் ஒரு டான்ஸ் ஆடவா? யாருமே இல்லை. இல்லை நான் என்னப்போ இவ்வளவு அருமையா இருந்துச்சா? இவ்வளவு பேச்சு போய் நிக்கிற, அவ்வளவு அழகா இருந்துச்சா? கரண்ட் இல்லைங்கிற இந்த லைட் மட்டும் எரியுது. எதுவுமே ஒர்க் ஆகல வேற. இந்த கலருக்கு இந்த லைட்டு பர். என்ன சீட்டு தெரியலையே. ஜெகா செல்ஃபில் ஃபோன் இருக்கு, அதையும் சேர்த்து கூட்டி தராம. தூசி இல்லைண்ணா, எல்லாமே இதோட தூசி தாங்க இருக்குது. வீட்டில் தூசி இல்லைங்க. பாருங்க குப்பை கட்டிக்குது, தூசி தான் இருக்கு. என்ன காட்டணும் ஜெகா? தூசி இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்க. என்னமோ காட்டு சொன்னீங்கல்ல? தூசி தான் சொன்னேன். யாரு? அது லாரி துடைக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூமில் வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். அது உட்காந்துருக்காம ஹசீத் அவனை கூப்பிட்டு வந்துட்டு, என்ன பண்ணுற பா, இதெல்லாம் கொடுத்து பண்ணிட்டு கூடாது. ஓகே, யாராச்சும் லைஸாக ஊற்றி இங்கே தொலைப்பாங்களா எனக்கு தெரியல. செம்மையாக காற்று வருவீங்க. ஏப்பா 2 ஜன்னலா பண்ணீங்க? கிச்சன்லேயே 2 ஜன்னலுங்க. நைஸ்.
நட்டு மாதிரி இருக்கும் இப்படி தள்ளுறது எடுத்து. வா வா வேலையை எடுத்துருவா எடுத்துருவா போ அவனை அனுப்பிவிடு. பார்த்தீங்களா ஆக்சுவலி ஒரு ரெகுலராக நல்லா ஒர்க்லாம் பண்ணுவார் தான். எல்லாமே ஷேர் பண்ணி தான் பண்ணுவோம். நல்லா ஹாப்பியாக இருக்குது. வீட்டில் நல்லா வந்து வெளிச்சம் வரதுனால காற்று வருதுங்க. கிச்சன்லேயே வந்து 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லேயுமே பால்கனி ஃபுல்லாக நமக்கு வெளிச்சம் இருக்குது. இந்த ஒரு ரூமில் மட்டும்தான் ஒரே ஒரு விண்டோ இருக்குது. அந்த ரூமில் 2 விண்டோ இருக்குது. என்ன பண்ணுறா பாருங்க. அப்படி அப்படி இது கொஞ்சம் ஒயிட் ரைஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுக்கு அப்படியே தெரியும் எனக்கா. பசிக்கு அதில் தூக்கி ஒருத்தருக்கு ஒரு வருஷத்துக்கு வச்சு வீடு பார்த்தீங்கன்னா இது வந்து வடக்கு வாசல். இது நம்ம வந்து இங்கே வந்த அன்னைக்கே வந்து நமக்கு இங்கே 2 தலைவாசல் இருந்தது. அவங்க தெற்கு பார்த்தவங்க வடக்கு பார்த்தவங்க. நமக்கு வடக்கு தான் நமக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம வடக்கு வாசல் எடுத்துருக்கோம். ஏன்பா அப்படியே ஜன்னலை கழுவி விட்டுருக்காங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குங்க வீடு. நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துலலாம் ஈவினிங் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குலாம் இந்த இடம் நல்லா இருக்க மாட்டிருக்கு. செம்மையாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடம். வெளிச்சம், வெயில் வெளிச்சம் செம்மையாக இருக்குது. எனக்கு என்னென்னா ஒவ்வொரு ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா விண்டோவில் இவ்வளோ விண்டோ கொடுக்க மாட்டாங்க. பட் இங்கே 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுவே சூப்பராக இருக்குது. நல்லா வீடு நல்லா காத்தோட்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிச்சன் ரூமில் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. நான் அதை பெட்ரூம் வந்து தொடச்சிட்ருக்கேன். போட்டு ஹசிட்டிங்க வா. அவங்கக்கிட்ட அவங்க என்னமோ கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டுருவா போடாது. இவங்ககிட்ட எதாவது நீங்கள் பேசிகிட்டு இருங்க. ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. எது வேணால் கேளுங்க. என்னன்னா கேளுங்க. எனக்கு என்னடா படிச்சுன்னு கேளுங்க. நேற்று அவன் என்ன ஹோம்ஒர்க் பண்ணான்னு கேளுங்க. பாருடா
நான் கேட்க நீ அங்கே ஆன்சர் பண்ணணும் சரியா? சரி எழுது. உன் பேர் என்ன? ஹர்ஷித்ரா. உன் வயசு என்ன? 8. 8. ஆமா. என்னோட ஏஜ் நம்பர் 8. 8ஆமா? இன்னொரு பேட்டி எப்படி இல்லாம இருக்கு? எப்படி போயிட்டு ரைட்டு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்கூல் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கூல்ல எல்லாரும் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு. நீ என்ன பண்ற? முடிஞ்சா அதுக்குள்ளேயுமா? அந்த ரூம் முடிஞ்சா? காரில் உட்காந்து என்ன பண்ண போற? அந்த டிவி போட்டு விடாரு காருக்குள்ள. இங்கே போகாது அவ்வளோதான், என்ன ஒரு காமன் நேரத்தில் போயிடும். ஜெகதீஸ்வரி என்ன பண்ணுறீங்க? என் பொண்டாட்டி இன்னைக்கு தாயா, இது வரைக்கும் நான் இருந்த நாளில் இன்னைக்கு தாயா வேர்த்த விறுவிறுக்க வேலை பார்த்துருக்கு. பெரிய விஷயம். அங்க பாருங்க சரவணன். ஹாய் ஜெகா, ஹவ் ஆர் யூ? நான் ஃபைன். ஏட்டையா சொல்லுங்கய்யா. இந்த இவன் சொல்லுவாரு. யாரு அது? கால் பெருசா சின்னதா? பெரிய பெரிய கால் அது உன் கால் தான். நான் அங்கிட்டு போக வேலையே இல்லையா அப்போ? இங்க அதுதான், இங்க பாரு, இங்க பாரு. அது இது 2 3 தொடச்சுனா இப்படியே தொடச்சு வெளியேறிடலாமா? அப்ப அதை முடிச்சிரு ஃபர்ஸ்ட். கூட தண்ணி குடிக்கிறதுக்கு. கிச்சன் ரூம்ல போவாத தண்ணி லைட்டா மேலோட்டமா வச்சுக்கணும். எல்லாத்தையும் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அவர் அந்த லாஸ்ட் பாத்ரூமில் மட்டும் ஏதோ ஒரு சிங்க் கிட்ட மட்டும் அது கழுவிட்டு இருக்காரு. எங்கள் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு. என்ன ஒன்றுனா இங்கே துடைக்க அப்படியே எனக்கு அந்த ஒயிட்டாக இருக்கு இல்லையா, அழுக்கு வந்துகிட்டே இருக்கு. சும்மா யாராவது மண்ணுன்னு சொன்னாங்கன்னா அது அப்படியே தெரியும் ஒயிட்டுக்கு. மற்றபடி எல்லாம் ஓகே. ஆனால் இந்த ஒயிட் இருக்கும்போது நல்லா ப்ரைட்டாக இருக்குது. வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரைட்டாக தெரியுது. செம்ம இருக்குது. இந்த கதவுக்கு இந்த ஒரு கலரில் நம்ம நல்லா ப்ரைட்டாக எடுத்துகிட்டு இருக்கோம். எனக்கு இங்கே என்ன பிடிச்சிக்குன்னு தெரியுங்களா சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு ஒரு ஸ்க்ரூ டைப் தான் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கேயோட இருந்துச்சு. அந்த சைடு யாரும் போக முடியாது. குழந்தைங்க இருந்தாங்கன்னா சேஃப்டிக்காக போட்டிருக்காங்க. இதோட வேறு இடத்துல கழட்டிக்கலாம், வேணும்னா கூட கழட்டிக்கலாம் அப்படின்னா நல்லா வெளிச்சம். எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் எனக்கு இந்த குருவி கூடு மட்டும் எனக்கு அழிக்கிறதுக்கு மனசே வரல. எனக்கு வருங்க அப்படியே வச்சுருக்கேன். அது என்ன பண்ணுமோ தெரியல. இங்கே இருக்குது.